சுயநலத்தை மட்டுமே பார்க்கின்ற மனிதர்கள், நம்ப வைத்து ஏமாற்றுகின்ற உலகம். இந்த மனிதர்களை நம்பினால் அநேக வேளையில் ஏமாற்றம்தான். ஆனால் நம்மை விட்டு விலகாத, நம்மை ஒருபோதும் கைவிடாத, நம்மை படைத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கின்றார். அவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். ஆனாலும் கர்த்தருடைய கிருபையை பெற வந்த பரிசேயரையும் சதுசேயரையும் பார்த்து யோவான் ஸ்நானகன், விரியன் பாம்பு குட்டிகளே, வருங்கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனந்திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று கூறினார். விஷத்தன்மையோடு வஞ்சகத்தோடும் சூழ்ச்சியோடும் நடந்து கொள்வதிலிருந்து முற்றிலும் மனந்திரும்பி நல்ல கனிகளை, நன்மையான செய்கைகளை செய்வதையே கர்த்தர் விரும்புகின்றார். வஞ்சக மனிதர்கள் ஓங்குவதை சில நேரங்களில் நாம் பார்க்கலாம். ஆனால் கர்த்தருக்காக உண்மையோடு காத்திருக்கிறவர்கள் கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். கர்த்தர் நம்மை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஏற்ற வேளையிலே உயர்த்துவார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கும் என்று நம்மேல் மனதுருகுகிற கர்த்தர் கூறுகின்றார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கின்றார். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற நல்ல கனிகளை கொடுப்போம், நன்மையானவைகளை செய்வோம். நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.